السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تنس نصيبك في الدنيا وابتغي دار الآخرة. وقال أيضا سبحانه وتعالى في القرآن العليم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف وأتوا الأجير حقا قبل أن يجف إرقا أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள் இந்த ஜும்மா நன்னாரில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய மாதங்களின் 11வது மாதமான துல்காதத்தில் ஹராம் என்கிற சிறப்பிற்குரிய அஜ்ஜுடைய உம்ராவுடைய நாட்களில் நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் மீண்டும் மீண்டும் அவருடைய இறை இல்லமாம் காபாவை, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தை நமக்கு நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 1ஆம் தேதி இந்த வேர்ல்டு இன்டர்நேஷனல் லேபர் டே என்று தொழிலாளர்கள் உழைப்பாளர்களுடைய தினமாக கொண்டாடப்படுகின்றனர். இஸ்லாம் அது குறித்து என்ன சொல்லுகிறது? ஒரு முதலாளியும் தொழிலாளியும் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூல் என்ன போதிக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க இந்த ஜும்மா நமக்கு தோதுவாக அமையும். 1800ஆம் ஆண்டுகளில் அன்றைக்கெல்லாம் ஒரு தொழிலாளி வேலை பார்த்தது 20 அவர் வேலை பார்த்தார்கள். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கான சரியான ஊதியமும் அவர்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து, தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு யூனியனாக சேர்ந்து பல போராட்டங்களை முன்னெடுத்து 1866இல் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தி 20 மணி நேரம் நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் நாங்கள் வேலை பார்த்தும் எங்களுக்குள்ள அந்த சம்பளம், நாங்கள் வேலை பார்த்தனுடைய ஊதியம் எங்களுக்கு சரியாக வருவது கிடையாது, ஓய்வும் ரொம்ப கம்மி, எனவே எங்களுக்கு எங்களுடைய சேலரி சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும், நேரங்களும் கம்மியாக்கப்பட வேண்டும் என்று 10 மணி நேரமாக ஆக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 10 hours அந்த தொழிலாளி வேலை பார்க்கணும். இப்படியே காலங்கள் கடக்க கடக்க 1990களில், நான் சொல்வது 18ஆம் நூற்றாண்டில் பேசுகிறேன், 1990களில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அங்கிருந்து ஒரு முடிவு செய்யப்பட்டு, அமெரிக்காவில் முடிவு செய்யப்பட்டு, கிட்டத்தட்ட ஒரு மனிதன், ஒரு தொழிலாளர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை, ஒரு தொழிலாளி 8 மணி நேரம் ஓய்வு, ஒரு தொழிலாளி 8 மணி நேரம் ஒரு உறக்கம், தூக்கம் என்பதாக 24 மணி நேரத்தை சரியாக பிரித்து கொடுக்கப்பட்டது. எனவே அப்பொழுது கொண்டாடப்பட்டதுதான் மே 1 தொழிலாளர்கள் உழைப்பாளருடைய தினம் என்று அறிவிக்கப்பட்டது. கவர்மெண்டே அறிவிப்பு செய்து அவர்களுக்கான மரியாதையும் கண்ணியம் கொடுக்கப்பட்டு தொன்று தொட்டு இது வருகை தந்து கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து இஸ்லாமிய பார்வை என்ன
அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லுகிறார்கள், எதற்கு கொண்டாடப்படுகிறது? 1400 வருடங்களுக்கு முன்பாகவே அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு உழைப்பாளர், தொழிலாளர், அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள், அவர்களுக்கு நீங்கள் வேலை சுமைகளை குறைத்து விடுங்கள், அவர்கள் தவறு செய்தாலுமே ஒரு நாளைக்கு 70 முறை நீங்கள் மன்னிப்பு தாருங்கள் என்பது குறித்தெல்லாம் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முதலாளியா இருக்கட்டும், ஒரு தொழிலாளியா இருக்கட்டும், 2 பேரும் சமம் என்பதை நிரூபித்து காண்பித்தார்கள். எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வஅத்துல் அஜீர ஹக்கஹு ஐ யஜிஃப இருக்கஹு, அவன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவன் வேலை செய்து அவனுடைய வேர்வை உலர்வதற்கு முன்பாக அவனுடைய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதாக உன்னத கோட்பாடுகளை எல்லாம் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். அவர்களுக்கு மரியாதை, அவர்களுக்கு கண்ணியம், அவர்களுக்கு லீவு, அவர்களுக்கு சம்பளம், அவர்களுக்கு வேலை பளு குறைவு, இது எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழிலாளர் இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் கற்றுத்தந்தார்கள். சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆஜாகு பாகுவான ஒரு மனிதர், நல்லா படாவா இருக்காரு, அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதரை கேட்டு குறித்து அபூபக்கர் நாயகம் கேட்கிறாங்க, இவர் என்ன ஆள் நல்லா தானே இருக்கிறாரு, போர்க்களம் எத்தனையோ போர்க்களம் நடக்கிறது, எதுலையும் வந்து கலந்துக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் குடும்பம் உண்டு, சம்பாதித்து சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாக சொன்ன பொழுது அதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையும் பிறரிடத்தில் கையேந்தாமல், பிறரிடத்தில் யாசகம் கேட்காமல், தன் குடும்பத்திற்காக, தன் மனைவி பிள்ளைக்காக உழைத்து சம்பாதிப்பது நாயகம் சொன்ன வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டியது. ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் குடும்பத்துக்காக உழைத்து சம்பாதிப்பது அவர் அல்லாஹ்வின் பாதையில் இருப்பதற்கு சமம் சொன்னார். வெறுமனே போர்க்களத்தில் போய் போரில் போரிட்டு தன்னுடைய ரத்தம் கீழே விழுந்து ஷஹீதாவது மட்டும் சபீலில்லா கிடையாது. தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தன் சொந்த காலில், சொந்த தொழிலில் வியாபாரம் செய்து, அது செருப்பு தொழிலாக இருக்கலாம், பெயிண்ட் அடிக்கிற தொழிலாக இருக்கலாம், எந்த தொழிலாக இருக்கலாம், ஹராமான விஷயம் அல்லாமல் மார்க்கம் ஆகுமாக்கப்பட்ட முறையில் அவர் செய்த தொழில் அவருக்கு உள்ள ஊதியம் கிடைத்தால் அதுதான் அவருக்கு சிறந்தது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதுவே அவர் நிறைய சம்பாதிக்கணும், பேருக்காக, பகட்டுக்காக, புகழுக்காக சொன்னா வஹுவ ஃபீ ஸபீலி ஷைத்தான், அவன் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறான் என்பதை அவன் சொல்லி காண்பித்தான். அப்போ ஒரு தொழிலாளர், ஒரு முதலாளி, அவர்கள் 2 பேருக்கு மத்தியில் சமரசம் சரியான முறையில் சென்றது என்று சொன்னால் அந்த வியாபாரம், அந்த தொழிலும் மேலிடத்தில் இருக்கும், அவருடைய கூலியையும் சரியான முறையில் நாம் கொடுத்து விட வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இங்கே சம்பாதிப்பதும் மார்க்கத்தில் உள்ளது, அவர் அந்த தொழிலாளருக்குரிய கண்ணியும் மரியாதையும் கொடுக்கப்படுவதும் இஸ்லாத்தில் உள்ளது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க ஜும்மா தொழுகை முடிச்சிட்டீங்களா, வபுத்தவும் மின் ஃபல்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபல்ல போய் நீங்க தேடுங்க, உழைப்பு செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, நடந்து போய் வியாபாரம் செய்யுங்க. குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல நீ போய் சம்பாரி, நீ போய் உழைப்பு செய், நீ போய் வேலை செய் என்பதாக பல இடங்களில் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிப்பாங்க, பள்ளியில் மட்டும் உட்கார்ந்து அமல் செய்து கொண்டிருந்தால், அல்லாஹ்விடமே கேட்டுக்கொண்டிருந்தால், வானம் என்பது தங்க மலையாகவோ வெள்ளி மலையாகவோ புரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்துல சொல்றான், வ அல்லைஸல் இன்சான இல்லா மா ஸஆ, அல்லாஹ் இந்தந்த ரிஸ்க்கு, இந்தந்த இது நியமித்து வைத்தாலும் மனிதன் முயற்சி செய்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதாக, மனிதன் முயற்சித்ததை தவிர வேறில்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். எனவே அவனுடைய ஃபதுல், அவனுடைய வியாபாரம், அவனுடைய ரிஸ்க், அவனுடைய உழைப்பை தெரிய அவன் செல்ல வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் சொல்லி தருகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தன் சொந்த கையால் அவன் சம்பாதித்து சாப்பிடுகிற ஒரு கவலம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவான். எனவே இங்க உழைப்பும் முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம். அது எப்படி சொல்லப்படுதுன்னா,
தொழுவது, நோன்பு வைப்பது, ஹஜ்ஜு செய்வது, ஜகாத் கொடுப்பது எப்படி ஃபர்தோ, தலபுல் கஸ்பி, ஒருவன் வியாபாரம் செய்வது, உழைப்பு செய்வது, ஃபரீலத்தம் பாதல் ஃபரீலா, ஃபர்லுக்கு பின்னாடி உள்ள ஃபர்து என்பதாக அதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எப்படி நம்ம தொழுகிறோமோ, நோன்பு வைக்கிறோமோ, ஹஜ்ஜு செய்கிறோமோ, அதே போல தொழில் செய்வதும் உழைப்பு செய்வதும் ஃபர்லு என்பதாக அதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார், முசாஃபா கைலாகு செய்கிறார். அவர் கையை பார்த்தா காய்ச்சி போயிருக்கிறது, இரும்பு மாதிரி இருக்கு. என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மண்வெட்டியை எடுத்து வேலை செய்து செய்து என் கை காய்த்து போயிட்டு காய்ச்சி போயிருக்கு யார் ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னாங்க. இதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு ரொம்ப நேரம் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. திருப்பி பார்க்குறான். திருப்பி பார்த்து துவா செய்து, நீ செய்வது சரியான முறைதான், அல்லாஹ் உனக்கு மென்மேலும் பறக்கச் செய்வானாக. பிறரிடத்தில் யாசகம் கேட்கக்கூடாது, யாரிடத்திலும் பிச்சை கேட்கக்கூடாது. சொந்த தொழில், அது மரவெற்ற தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், நீ சிறந்த முறையில் சம்பாதித்து சாப்பிடு, உழைத்து சாப்பிடு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை தரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு செருப்பை தைக்கிற தொழிலாளி கையை பிடித்து நாயகம் ஸல்லல்லாஹு முத்தமிட்டார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி பல சம்பவம் நாம் சொல்ல முடியும். எனவே இங்கே உழைக்க வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், அதற்காக நாம் தொழில் செய்ய வேண்டும். அந்த நடத்தக்கூடிய தொழிலாளர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் முதலாளி, என்னுடைய தொழிலாளியும் பட்டாடை அணிந்து கொண்டு வந்தோம். அவர் என்கிட்ட வேலை பார்க்கிறார். நான் என்ன சாப்பிட்றேனோ, நான் என்ன ட்ரெஸ் உடுத்துறனோ, அதே போலதான் என் தொழிலாளியை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்பதாக சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு முதலாளியும் தொழிலாளியும் இணக்கமாக நடக்க வேண்டும். அவர் சாப்பிடுவது, அவர் உடுத்துவதை போன்று அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த மார்க்கம் இரண்டு பேரும் சமம் என்பதை சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அதனால பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த தொழிலாளியை நீங்கள், அவர் எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம், பாவங்கள் செய்திருக்கலாம், மன்னிங்கன்னா மன்னிச்சு விடுங்க. அந்த தொழிலாளியை விட்டு நீங்க துரத்தாதீங்க, உங்கள்கிட்டயே வச்சுக்கோங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்பதாக தொழிலாளியுடைய அனைத்து விஷயங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். காலையிலிருந்து இரவு முழுக்க வேலை பார்க்கிறார். இரவு முழுக்க வேலை அயராது உழைத்து வேலை பார்த்து களைப்பாகி இரவு தூங்கி காலையில் எழுந்துக்கிறார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக எழுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவ்வளவு வேலைகள், காலையில் இருந்து மாலை வரைக்கும் அயராது வேலை பார்த்து வேர்வை எல்லாம் சிந்தி அந்த டயர்ட்ல வந்து தூங்குறார். மகுஃபூரன் லஹு, காலை எழுந்திருக்கிற பொழுது அவர் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டவராக எழுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கிடைக்கிற தொழிலாளியை வச்சு எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ வாங்கிக்கிறோம். கூலியை நாம் பேசியது போல் சொன்னது போல் கொடுத்து விட வேண்டும். முதல்ல என்ன பேசுறோமோ அதே போல கொடுக்கணும். இல்லப்பா நீ நம்மால் தானே, நீ செய், எல்லாம் செஞ்சு வேலை வாங்கிட்டு இருந்தா இது இருக்கிறத வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னா அவன் அநீதம் செய்து விட்டார் என்பதாக அர்த்தம். அது மட்டுமல்ல, 1ஆம் தேதி சம்பளம்னா கரெக்டா 1ஆம் தேதி கொடுக்கணும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. அதை தாண்டி போனால் அநீதம் என்பதாக சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வேர்வை உலர்வதற்கு முன்பாக அவன் கூலியை கொடுக்க வேண்டும், அவனுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும், அவனுக்குள்ள கண்ணிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் அறிவிக்கிறார்கள், ஒரு சில விஷயங்களுக்கு அல்லாஹ்வே பொறுப்பேற்றுக் கொள்வான். எப்படின்னா, ஒரு தொழிலாளியை அவரை வேலைக்காக அமர்த்துகிறார். இன்னென்ன வேலைகள் எல்லாம் வாங்கிவிட்டு அவருக்குரிய சரியான கூலியை கொடுக்கவில்லைன்னு சொன்னா அல்லாஹ் அவரிடத்தில் நாளை வாதாடுவான் என்பதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு தொழிலாளியை கூட்டு வந்து பணி அமர்த்தி அவர்கிட்ட என்னென்ன வேலை எல்லாம் வாங்கணுமோ வாங்கிட்டு ஆரம்பத்துல என்ன தொகை பேசணும், அவருடைய சேலரி சம்பளம் அதை சரியான முறையில் கொடுக்காம கம்மியா கொடுத்தாருன்னு சொன்னா நாளைக்கு எந்த சாட்சியும் தேவையில்லை, அல்லாஹ்வை கூப்பிட்டு நீ ஏன் இந்த மாதிரி அநீதம் செஞ்ச, இதுக்கு நீ பதில் சொல்லியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை வாதாடுவாங்க. இந்த மாதிரி உச்சகட்ட விஷயங்கள் எல்லாம் அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. ஒரு உண்மையான வியாபாரி
அவர் உண்மையாக நேர்மையாக தொழில் செய்தால் நாளை மறுமையிலே அத்தாஜிர் சதுக்குல் அமீன் மஅன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதா, நல்லோர்கள் சாலிஹீன்கள் நபிமார்களோடு எழுப்பப்படுவார் என்பது குறித்தெல்லாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன்னுடைய நசீபை பங்கை நீ உலகத்துல தேடு, நீ உழைப்பு செய், நீ சம்பாதித்ததை வைத்து நாளை மறுமையில் உன்னுடைய ஆகிரத்தை தேடிக்கொள் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்யறான். அது மட்டுமல்லாமல் நீ சம்பாதித்ததை வைத்து இணை மற்றவர்களுக்கு இல்லாதப்பட்டவர்களுக்கு நீ உதவி செய் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர். அவர் நினைத்திருந்தால் சொகுசு போகமா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் உழைப்பு செய்வார்கள். உருக்கு சட்டையை தயாரித்து அதை கவசமாக போர் கவசமாக ரெடி பண்ணி அதை விற்பார்கள். 2000 திர்ஹமுக்கு அதை வியாபாரம் செய்து 1000 திர்ஹம் தன்னுடைய தேவைக்காக குடும்பத்திற்காக வைத்துக் கொள்வார்கள். பாக்கி இருக்கிற 1000 திர்ஹங்களை இல்லாதப்பட்டவர்களுக்கு கஷ்டப்படுவர்களுக்கு அவர்கள் கொடுத்து உதவி செய்ததை வரலாறு வழியாக நாம் பார்க்கிறோம். செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விவசாயம் செய்திருக்கிறார்கள். செய்தனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் பெரும் நபிமார்கள் எல்லாம் தச்சு வேலை, துணி தைக்கிற வேலை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், ஒட்டகத்தை விற்பனை செய்திருக்கிறார்கள். இப்படி எல்லாருமே நபிமார்களாக இருந்தாலும் ஹக்கை தீனை மக்களிடம் சொன்னாலும் குர்ஆனை கற்றுக் கொடுத்தாலும் தொழிலும் செய்திருக்கிறார்கள். அதில் நேர்மையாக மக்களுக்கு மத்தியில் நீதவான்களாக இருக்கிறார்கள். அது போன்று வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் முதலாளியாக இருக்கட்டும், அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளியாக இருக்கட்டும், சரியான முறையில் நடத்த வேண்டும் என்பதை தான் இந்த மார்க்கம் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டுகிறது. சொந்த தொழிலாக செய்ய வேண்டும். அவருடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு அவர் சம்பாதித்து அவருடைய கையில் சாப்பிடுறது மிக சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். ஒரு 3 நபர்கள் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ்வுக்காக இந்த விஷயத்தை நான் ஒரு பெரிய பாறையில மாட்டிப்பாங்க, ஒரு குகையில ஒரு பாறை அடைத்து கொள்ளும். அந்த 3 பேருமே தாங்கள் செய்த நற்காரியங்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள். அதிலே ஒரு நபர் இப்படி துவா செய்வார், யா அல்லாஹ், என்னிடத்துல ஒரு பணியாளர் வேலை செய்து கொண்டு இருந்தார், திடீர்னு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, அவருடைய சம்பளம் என்னிடம் இருக்கிறது, நான் அவரிடம் இதை ஒப்படைக்க வேண்டும், அவருக்காக நான் எடுத்து வைத்திருக்கிறேன், எனவே இந்த நல்ல காரியத்திற்காக நீ ஓப்பன் செய்யன்னு சொன்னா இந்த பாறை லைட்டா நகரும். அவருடைய வரலாறுகள் உள்ள போய் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவர் ஒரு சின்ன விஷயத்துக்காக கோச்சிட்டு போயிருப்பாரு. முதலாளி அந்த சம்பளத்தை எடுத்து வைத்திருப்பார். சம்பளத்தை எடுத்து வைத்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த வியாபாரத்திற்காக அந்த காசை எடுத்து போட்டு பிசினஸ் செய்திருப்பார். பல ஆடுகள் வரைக்கும் வாங்கி அது பெரிதாக வளர்ந்திருக்கும். எனவே இந்த மனிதர் ஒரு நாள் போய் சந்திப்பார். சந்தித்தோன, நான் உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சேன், வரணும்னு நினைச்சேன், வர முடியாம போச்சு, நான் வேலை செஞ்ச 10 நாளுடைய சம்பளம் உங்கள்கிட்ட இருக்கு, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இருக்கு வர ஆட்டு மந்த, இது ஃபுல்லா உன்னுடைய இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லா உனக்குரிய இதுதான், உன் சம்பளத்தை என் வியாபாரத்திற்காக நான் பயன்படுத்தினேன், அதனுடைய லாபங்கள் எல்லாம் இப்படி வந்தது, உன் காசு முழுக்க இந்த ஆட்டு மந்தை இது எடுத்து செல் என்பதாக சொல்லப்படும். எனவே அவருடைய சம்பளம், சில பேர் கோச்சிட்டு போயிடுவாங்க, வியாபாரம் வேலை செய்யறவங்க ஏதாவது பிரச்சனை அல்ல மனக்கசப்புகள், அல்ல முதலாளி இப்படி சொல்லியிருப்பாரு, தொழிலாளி இப்படி செஞ்சிருப்பாரு, இதெல்லாம் அனுசரிச்சு போகணும், அவரை விட்டு நீங்க நீக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனிதர் மறுபடியும் சம்பளம் கேட்டாரு, கொண்டு வந்த இந்த ஆட்டு மந்தையோடு எல்லாம் கொடுக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்டதாக வரலாறுகளை நாம் பார்க்கிறோம், ஹதீஸ்கள் நாம் பார்க்கிறோம். எனவே சொல்ல வருகிற விஷயம், ஒரு முதலாளியும் தொழிலாளியும் சரிசமமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அவருடைய எல்லா பரக்கத்தையும் சிறப்பையும் அவளுக்கு ஏற்படுத்தி தருகிறான். நீதமாக நடக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான முறையில் நமக்கு போதித்து காண்பித்தார்கள், வாழ்ந்து காண்பித்தார்கள். விறகு வெட்டியாது சொந்த தொழிலை செய்ய வேண்டுமே தவிர யாரிடமும் யாசகம் கேட்கக்கூடாது, பிச்சை கேட்கக்கூடாது என்கிற உயர்ந்த கோட்பாடினை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய கையை முத்தமிட்டு உயர்ந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டினார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான கைரு பரக்காத்தும் நமக்கு தருவானாக.
நிரந்தர வாழ்க்கையை தருவானாக. நாம் செய்யக்கூடிய தொழில்துறை வியாபாரங்கள் பரக்கத்தை அபிவிருத்தியை தருவானாக. தொழிலாளர்களிடத்தில் உழைப்பாளரிடத்தில் நீதமாக நடக்கக்கூடிய தன்மையை தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.